என்னது மேரேஜ் பிரேக்ஃபாஸ்ட்டில் கருப்பு கவுனி அரிசியில் பொங்கலும் ஹார்ட் ஷேப்பில் இல்லையா? ஸோ ரீசெண்டாக ராஜபாளையத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் கொடுத்துருந்தாங்க. 2 டைப் ஆஃப் சட்னிஸ் அண்ட் வடை நல்லா கிறிஸ்பியாக கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டோட தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். சைடில் நல்லா சுட 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 மிளகு முந்திரிலாம் போட்ட பொங்கல், நல்லா சாம்பார், நல்லா திக்காக நிறைய வெஜிடபிள்ஸோட சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு செம்ம காம்பினேஷனாக இந்த பொங்கல் பாருங்கள், சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஆப்பமும் தேங்காய் பாலும் ஒரு சைடு கொடுத்துருக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு தோசை கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் ஷேப்பில் இட்லி செம க்யூட்டாக குட்டியாக மினியாக சூப்பராக இருந்துச்சுங்க. 2 டைப் ஆஃப் சட்னிஸ் அண்ட் சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கூடவே நல்ல கிறிஸ்பியான வடையை வச்சு சாப்பிட்றோம். செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த காம்பினேஷன் அடிச்சிக்கவே முடியாது. இட்லி வடை எப்பயுமே செம்மையாக இருக்கும். தேங்காய் பால் ஆப்பமும் நல்ல டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இன்னொரு சைடில் நல்லா மொறுமொறுன்னு பூரி கொடுத்துருந்தாங்க. நல்லா சூடான பூரியோட நல்ல சென்னா மசாலா, நல்ல ஸ்பைஸியான சென்னா மசாலா, இதெல்லாம் வச்சுட்டு சூப்பராக அந்த பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வைண்ட் அப் பண்ணோம். இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். தேவையானதை நாங்கள் திருப்பி கேட்டு வாங்கிட்டே இருந்தோம். அதுவும் அந்த பூரி சென்னா மசாலாலாம் சொல்லி ஆகணும், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எத்தனை பூரி உள்ளே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு நாங்கள் திருப்பி அதை ஆர்டர் பண்ணிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். எல்லாத்தையும் ஃபைனலாக வைண்ட் அப் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நல்ல ஒரு சூடான காஃபியோட அந்த பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வைண்ட் அப் பண்ணோம். See you.